ஜாய் கிறிசல்டா என்னை மிரட்டி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணமே ஒரு கட்டாய கல்யாணமா தான் நடந்திருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஆனா ரொம்பவே ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த குழந்தையோட DNA டெஸ்ட்ல வந்து நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சா என்கிட்ட இருந்து பணம் பறிக்கணுன்ற நோக்கத்துல மட்டும்தான் ஜாய் கிறிசல்டா வந்து இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. வணக்கம் மக்களே, நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா இவங்களோட கேஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து இப்போ நடந்திருக்கு. அதை மாதம்பட்டி ரங்கராஜே ஒரு பக்கம் பேஜுக்கு அவரோட லெட்டர் ஹெட்ல வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேத்தே வரைக்கும் வந்து ஜாய் கிறிசல்டா இந்த குழந்தையோட அப்பா வந்து மாதம்பட்டி தான், என்னை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மாதம்பட்டியே வந்து மகளிர் ஆணையத்தில் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து வெளியே வந்தக்கப்புறம் ஒரு வழியா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தையோட அப்பா அவர் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து போக போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா அங்கதான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நான் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த குழந்தையோட அப்பா நான் தான், அதே மாதிரி ஜாய் கிறிசல்டாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் எதையுமே ஒத்துக்கவே இல்லை அப்படின்றத தான் அந்த ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹைலைட் பண்ணி காட்டிருக்கக்கூடிய விஷயமே, மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டதுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையுமே வந்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஜாய் கிறிசல்டாவை தனிச்சையா அண்டர் ஃப்ரீ வில் படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னுமே எந்த இடத்துலையுமே எங்கேயுமே நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. அந்த கல்யாணமே ஒரு கட்டாய கல்யாணமா தான் நடந்திருந்தது. ஏன்னா ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க இருக்கக்கூடிய பிரைவேட் போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு அச்சுறுத்தி என் பேருக்கு வந்து அவதூறு விளைவிக்கணும் அப்படின்றத வந்து நோக்கமா வச்சுதான் ஜாய் கிறிசல்டா என்னை மிரட்டி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செப்டம்பர் மாசமே வந்து பாத்தீங்கன்னா 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை நான் தெளிவா கொடுத்துருக்கேன். ஸோ என்னை மிரட்டி தான் அந்த கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி வந்து என்கிட்ட இருந்து பணம் பறிக்கணுன்ற நோக்கத்துல மட்டும்தான் ஜாய் கிறிசல்டா வந்து இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த குழந்தையோட அப்பா நான் தான், அவங்கள காதலிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை அப்படின்றத மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா DNA டெஸ்ட் எடுத்தாலே யார் அப்பா அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். அதே மாதிரி ஜாய் கிறிசல்டா நேத்து வந்து அந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ற அப்பயே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த DNA டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து தேவை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்பவுமே DNA டெஸ்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லவே இல்லை. நான் DNA டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அப்படி அந்த ஒரு டெஸ்ட்ல வந்து சயின்டிபிக்கா அந்த குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு ப்ரூவ் ஆகுதுன்னா காலம் முழுக்க லைஃப் டைம் ஃபுல்லா அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்த நான் எப்பவுமே பண்ணுவேன் அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு அறிக்கையில வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து ஜாய் கிறிசல்டா மாசம் 6.5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு விஷயத்துக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னுமே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது. அதுக்கு மாதம்பட்டி தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாரு அப்படின்னா, இந்த விசாரணை கமிஷன்ல ஜாய் கிறிசல்டா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு தொகையாவும் ஒரு BMW காரும் அதே மாதிரி அவங்க பேர்ல இருக்கக்கூடிய EMI கட்டுறதுக்காக மாசம் 1.5 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா இது எதுக்குமே நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ என் தரப்புல இருந்து அந்த மாதிரி வந்து இழப்பீடு கொடுக்கப்படும், மாதம் பராமரிப்பு தொகையெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு எந்த ஒரு ஒப்புதலுமே நான் கொடுக்கவே இல்லை அப்படின்றதையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மென்ஷன் பண்ணி
பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே பொய்யான விஷயம்தான். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு அறிக்கையில் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட வந்து ஆதாரங்கள் இருக்கு, அதை நான் சட்ட ரீதியாக வந்து எங்கே சப்மிட் பண்ணணுமோ அங்கே வந்து சப்மிட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை லீகலாக வந்து நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்றதையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னப்பா இது, ஜாய் கிறிசல்டா அந்த குழந்தையோட அப்பா வந்து மாதம்பட்டின்னு ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மாதம்பட்டி அந்த குழந்தை என்னோடது தான், நான் வந்து ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அந்த ஒரு விசாரணை ஆணையத்தில் அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கொடுத்தாங்க அப்படின்றது லீகலாக வந்து வெளியே வந்தால் மட்டும்தான் தெரியும். இதில் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் தான் தெரிய வரும்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் ஆனால் ரொம்பவே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதோ அந்த குழந்தைக்கான தேவைகளை செய்கிறதுலையோ எனக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது, அதை நான் எப்போவுமே செய்வேன் அப்படின்றத வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி அவங்களுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸில் ஒரு முடிவு வரும் அப்படின்றதான் சொல்ல முடியும். ஆனால் ஜாய் கிறிசல்டா சொல்கிறது உண்மையா மாதம்பட்டி சொல்கிறது உண்மையா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு வழியாக அந்த குழந்தையோட அப்பா அவர் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் மேலே இதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும், ஜாய் கிறிசல்டாவை அவர் கல்யாணம் பண்ணது அப்படின்றதெல்லாம் இல்லீகல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலுமே இந்த குழந்தையோட அப்பா அவர் ஒத்துக்கிட்டாரேப்பா அப்படின்னு வந்து பேசியிருந்தாலும் அவர் இதுக்கு முழுசா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஜாய் கிறிசல்டா ஒரு பக்கம் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்லேயே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னும், அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்க்குறத பற்றியுமே வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ்னு அந்த குழந்தையோட பேருக்கு பின்னாடி வந்து இவரோட பேர் வந்தால் அது அவருக்கான ப்ரைட்லாம் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் என்னோட குழந்தைய நான் வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என் பையனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நீ உன் கூட சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பனாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் நான் வளர்ப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தையே நான் அந்த மாதிரி தான் வளர்ப்பேன். ஸோ இவரோட பேரை வந்து அந்த குழந்தையோட அப்பான்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அதனால ப்ரைட்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜோட கார்பன் காப்பி தான் வந்து அந்த குழந்தை அப்படின்னு சில ஃபோட்டோஸுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாய் கிறிசல்டா மேலே ஒரு சென்டிமெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபவானம் தான் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என்னப்பா இது, இந்த கை குழந்தையோட இந்த பொண்ணு வந்து இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியும், ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே தனிச்சையாக இவ்வளோ போராடினாங்க இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இதில் ரெண்டு பேர் சைடுமே தப்பு இருக்குது அப்படின்னு பல தரப்புலையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு கேஸில் மாதம்பட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த ஒரு கேஸில் என்ன ஒரு முடிவு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.